Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். ரஷ்யாவிடம் நம்ம இந்தியா வைத்திருக்கும் கோரிக்கை. AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன ரோபோ இந்திய ராணுவத்திற்கு புதிய பலம். ஓமன் கடலில் தத்தளித்த 8 இந்தியர்களை மீட்ட இந்தியா. என்ன நடந்தது? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட மீதம் இருக்கக்கூடிய 2 ஸ்குவாட்ரன்களை விரைவிலேயே அனுப்பி வைக்க வேண்டும்னு நம்ம இந்தியா ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. ரஷ்யா கிட்ட இருந்து S-400 அப்படிங்கிற அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை $5 பில்லியன் மதிப்புல 5 ஸ்குவாட்ரன்களை வாங்குறதுக்கு இந்தியா கடந்த 2018ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தது. அமெரிக்காவின் பொருளாதார தடை எச்சரிக்கைகளையும் மீறி இந்த ஏவுகணைகளை இந்தியாவுக்கு ரஷ்யா விநியோகம் பண்ணினாங்க. இந்த ஏவுகணையின் முதல் ஸ்குவாட்ரன் கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்தது. அந்த S-400 ஏவுகணை தற்போது சீன எல்லையில பாதுகாப்பு பணியில நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. ரஷ்யா அனுப்பின செகண்ட் ஸ்குவாட்ரன் பாகிஸ்தான் எல்லையில பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு கிடைக்க வேண்டிய 5 ஸ்குவாட்ரன்கள்ல 3 தொகுப்புகள் இந்தியாவுக்கு வந்துடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய 2 தொகுப்புகள் இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மாதத்திலேயே வந்திருக்கணும். ஆனா உக்ரைன் ரஷ்யா போர் காரணமா அதுல தாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதற்கிடையே தான் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்டுக்குள்ளாகவே அவற்றை அனுப்பி வைக்கிறதா ரஷ்யா 3 மாதங்களுக்கு முன்பு சொல்லியிருந்தாங்க. இருப்பினும் நம்ம இந்தியா தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தயவு செய்து கொஞ்சம் விரைவாகவே அவற்றை அனுப்பி வைக்க வேண்டும்னு நமது இந்திய விமானப்படை சார்பாக ரஷ்யா கிட்ட கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை பூர்த்தி செய்வதற்கு S-400 எங்களுக்கு விரைவாகவே தேவைப்படுது அப்படின்னுட்டு இந்திய அதிகாரிகள் சொல்லியிருக்காங்களாம். அதற்கு ரஷ்யா தரப்புலையும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் சீக்கிரமாக அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னுட்டு அஷூரன்ஸ் கொடுத்திருக்காங்களாம். சமீபத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு போயிட்டு புத்தினை சந்தித்து பேசிட்டு வந்தாரு. அதற்கு பிறகுதான் ரஷ்யா கிட்ட இந்திய அதிகாரிகள் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்ததா தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பாதுகாப்பு துறைக்கு தேவையான நவீன ரோபோவை உருவாக்கி அனைவரையும் வியக்க வச்சிருக்கு. நமது இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால 2023-24 நிதியாண்டுல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறை தொடர்பான பொருட்களின் உற்பத்தி அப்படிங்கிறது 1.27 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிற உச்சத்தை எட்டியிருக்கு. மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் பல்வேறு நிறுவனங்களும் இந்திய பாதுகாப்பு துறைக்கு தேவையான நவீன ஆயுதங்களையும் தளவாட பொருட்களையும் தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் ஹைதராபாத்தை அடிப்படையாக கொண்ட ரோபோட்டிக் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஜென் டெக்னாலஜிஸ் AI தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய அதிநவீன ரோபோ ஒன்றை தயாரிச்சிருக்கு. ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனம் ஏற்கனவே ஆன்டி ட்ரோன் டெக்னாலஜி மற்றும் டிஃபென்ஸ் சொல்யூஷன் ஆகியவற்றின் அடிப்படையில் பாதுகாப்புத்துறை தொடர்பான பொருட்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில தான் தற்போதும் இந்த நிறுவனம் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய 4 கால்கள் கொண்ட நவீன ரோபோ அனைவரையும் வியக்க வச்சிருக்கு. லைடார் லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால இயங்கக்கூடிய 4 கால்கள் கொண்ட இந்த ரோபோவுக்கு பிரகஸ்தா அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த ரோபோ மனிதர்களால எளிதில் சென்று வர முடியாத இடங்களுக்கு கூட சென்று பாதுகாப்பு பணியில ஈடுபடும் அப்படின்னுட்டு ஜென் டெக்னாலஜிஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பிரகஸ்தா ஒரு ஆயுதம் தாங்கிய பாதுகாவலனாகவே செயல்படுமா. குறிப்பா மாடிப்படிகள்ல சீக்கிரமாக ஏறக்கூடிய வல்லமை கொண்டது. தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளின் போது இதனை எளிதாக பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்த முடியும் அப்படின்னும் அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு. சிறிய துப்பாக்கி மற்றும் ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. 80 கிலோ எடை கொண்ட ஒரு இராணுவ வீரரை கூட தூக்கி கொண்டு இதனால ஓட முடியும். பிரகஸ்தாவின் செயல்பாடுகளை விளக்கி அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் ஒரு சின்ன துப்பாக்கியை ஏந்தி கொண்டு ரொம்பவே இலகுவா மாடிப்படிகளில் ஏறி போகிறது, தாவி போகிறது உள்ளிட்டவற்றை அந்த ரோபோ செய்யுது. கீழே விழுந்தாலும் அதுவாகவே தானாக மீண்டு எழுந்து தன்னுடைய வேலைகளை செய்யும்னு ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ரோபோ அறிமுகம் செய்யப்பட்டதை அடுத்து ஜூலை 15ஆம் தேதி அந்த நிறுவனத்துடைய பங்கு 1360 ரூபாய்னு 5% உயர்ந்து அப்பர் சர்க்கியூட் நிலைக்கு போயிருக்குன்னா பாருங்களேன்.
அடுத்ததா ஓமன் எண்ணெய் கப்பல் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியதில் 16 மாலுமிகள் காணாமல் போனது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்து அதுல 9 பேரை நமது இந்திய கடற்படை போர்க்கப்பல் மீட்டிருக்கு. கொமாராஸ் நாட்டைச் சேர்ந்த பிரஸ்டீஜ் ஃபால்கன் அப்படிங்கிற எண்ணெய் டேங்கர் ராஸ் மத்ரகாவிலிருந்து தென்கிழக்கே சுமார் 25 கடல் மைல் தொலைவில் ஓமனின் டுகம் துறைமுகத்துக்கு எண்ணெயை ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்திருக்கு. டுகம் துறைமுகம் ஓமனின் தென் மேற்கு கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. இது அந்த நாட்டுடைய எண்ணெய் மற்றும் எரிவாயு தொழில் சார்ந்து ஒரு முக்கியமான அங்கமாக உள்ளது. ஆனா துறைமுகத்துக்கு சென்று சேர்வதற்கு முன்பாகவே அந்த கப்பல் கவிழ்ந்து விபத்துல சிக்கிடுச்சு. அதுல இலங்கையைச் சேர்ந்த 3 பேர் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த 13 பேர் மாலுமிகளா பயணிச்சிருக்காங்க. எனவே அந்த 13 பேருடைய நிலை என்ன அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. 117 மீட்டர் நீளம் கொண்ட அந்த கப்பல் குறுகிய கடல் பயணத்துக்கானது. இப்படி இருக்கையில கப்பல் தலைகீழாக கவிழ்ந்திருந்தது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதனை அடுத்து மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டது. விபத்து பற்றி கேள்விப்பட்ட உடனேயே நமது இந்திய போர்க்கப்பலான INS தேக் விபத்து நடந்த இடத்துக்கு விரைந்து சென்றது. தற்போது வரைக்கும் 8 இந்தியர்களையும் இலங்கையைச் சேர்ந்த ஒருவரையும் போர்க்கப்பல் மீட்டிருக்கு. இது குறித்த அறிவிப்பு தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி உள்ளது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.